ஹிட்டோஷி அப்படிங்கிறவன் எந்திரிச்சு பார்க்கும்போது ஒரு எம்டி ரூம்ல மாட்டிக்கிறான். இந்த இடத்துல கதவு, ஜன்னல், ஏன் சீலிங் கூட கிடையாது. எப்படியாவது இங்கேருந்து வெளியில தப்பிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் முயற்சி பண்றான். அப்பதான் ஒரு விஷயத்த கண்டுபிடிக்கிறான். இந்த ரூம்ல நிறைய பட்டன்ஸ் இருக்குன்னு. அந்த பட்டன்ஸ் எல்லாத்தையும் அழுத்தி அழுத்தி இங்கேருந்து வெளியில போறதுக்கான வழி கிடைக்குதா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்றான். அப்போ நிறைய ஆபத்துகளும் வருது. தேவையான நிறைய விஷயங்களும் அந்த ஒவ்வொரு பட்டன்ஸ்லையுமே இருக்கு. இப்போ இந்த பட்டன்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி இவன் வெளியில போனானா இல்லையா என்னாச்சுன்றது தான் இந்த ஃபிலிமோட ஸ்டோரி. இது 2009ல ரிலீஸ் ஆன செம்பிள் அப்படிங்கிற ஜாப்பனீஸ் லாங்குவேஜ் காமெடி ஃபேண்டசி ஃபிலிம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக்கே தட்டி விட்டுருங்க. ஜப்பானை சேர்ந்த ஹிட்டோஷி அப்படிங்கிற இந்த ஆள் கண்ணு முழிச்சு பார்க்கும்போது ஒரு எம்டி ரூமில் இருக்கான். அதுவும் ஃபுல்லாக வெள்ளையாக இருக்குது. கலர் கலராக சின்ன பசங்கள்லாம் ட்ரெஸ்ஸு போட்டிருக்கோம்ல அந்த மாதிரி நைட் ட்ரெஸ் மாதிரி ஒரு ட்ரெஸ்ஸை போட்டிருக்கான். எந்திரிச்சு பார்க்கும்போது எங்கடா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவனுக்கே ஒன்றும் புரியல. என்ன கொடுமைனா இந்த ரூமில் கதவும் கிடையாது, ஜன்னலும் கிடையாது, ஏன் சீலிங் கூட இல்லை. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்த்துட்டு இருக்கும் போது செவுத்துல வந்து ஒரு ஆம்பளையோட விரல் வந்து இருக்கிற மாதிரி தெரியுது அவனுக்கு. சரி இது என்னன்ட்டு போயிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் அவன் ரொம்ப நேரமா அதை தடவி தடவி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஏன்னா அமைக்கு எதுவும் பிரச்சனையா இருக்கக்கூடாதுல்ல, அதனால டச் பண்ணி பார்க்குறான். அதுக்கப்புறம் அதை ப்ரெஸ் பண்ணுறான். அப்படி ப்ரெஸ் பண்ணதுமே அந்த செவுத்துக்குள்ள இருந்து நூற்றுக்கணக்கான ஏஞ்சல்ஸ் வெளியில வருது. அது எல்லாமே குழந்தைங்க. குழந்தைங்களும் இந்த செவுத்துக்குள்ள இருந்து வரவும் அவனுக்கு ஒரு நிமிஷம் என்ன பண்றதுன்னே புரியல. இந்த இடத்துல வந்து லேர்னிங் அப்படிங்கிற ஃபேஸும் வருது, கத்துக்கிற ஸ்டேஜ். கொஞ்ச நேரம் தான் அந்த குழந்தைங்க இந்த மாதிரி இந்த இடத்துல இருந்தது. அதுக்கப்புறம் எல்லாமே திருப்பி செவுத்துக்குள்ளே போயிட்டு ஒட்டிக்குதுங்க. அதுங்களோட பட்டன்ஸ் மட்டும்தான் வந்து வெளியில இருக்கு. இது எல்லாமே வந்து பட்டன்ஸ் தான். என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவனுக்கு ஒண்ணுமே புரியல. ஒண்ணுமே புரியல என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணனால தானே அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபர்ஸ்ட் மோந்து பார்த்துக்கிறான் அவனோட விரலை. அதுக்கப்புறம் பயங்கரமா கத்த ஆரம்பிக்கிறான். எப்பாடே எவன்டா என்ன இங்கே அடைச்சி வச்சது, ஒழுங்கா என்ன வெளில விடுங்கடா அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா கத்திக்கிட்டு இருக்கிறான். ஆனா எந்த ஒரு ரெஸ்பான்ஸும் அவனுக்கு கிடைக்கிற மாதிரி இல்லை. சரி இங்க வேற வழி இல்லை போல, எங்கேயுமே வெளியில போறதுக்கு இடத்தையும் காணோம், இங்க இருக்கிற ஒவ்வொரு பட்டனையும் அழுத்தி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ரேண்டமா ஒவ்வொரு பட்டன்ஸா அமுக்க ஆரம்பிக்கிறான். அப்படி அவன் பட்டன் ப்ரெஸ் பண்ண அந்த இடத்துல சில ஆப்ஜெக்ட்ஸ்லாம் வந்து விழ ஆரம்பிக்குது. இவனுக்கு அதெல்லாம் வந்து தேவைப்படுற மாதிரி இல்லை. என்னடா இது சின்ன பிள்ளைங்க விளையாடுற மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்துட்டு இருக்கிறான். அப்போ ஒரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது அவனுக்கு டூத் ப்ரஷ் கிடைக்குது, அப்புறம் ஒரு வேஸ். இந்த மாதிரி அவனை ரேண்டமாக சூஸ் பண்ண பட்டனை ப்ரெஸ் பண்ணால் அவனுக்கு நிறைய திங்ஸ் இந்த இடத்துல வந்து விழுந்து கிடக்கு. ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான், அதில் சாப்ஸ்டிக்ஸ் வருது. மறுபடியும் அதே பட்டனை ப்ரெஸ் பண்ணி ட்ரை பண்ணுறான், ஃபுல்லாக சாப்ஸ்டிக்ஸாக தான் வருது. நிறைய சாப்ஸ்டிக்ஸை போட்டு வச்சுருக்கான். ஒரு டைம் பாஸ் மாதிரி அவன் வந்து மாற்றிடுறான். சரி இதுக்கு அடுத்து இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாப்ஸ்டிக்ஸ்க்கு அடுத்து உள்ள பட்டனை வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணுறான். அப்படி ப்ரெஸ் பண்ணோன்னா ஒரு சின்ன கார்ட் வருது, அது அவனோட காலிலே இடிச்சிருது. அதனால பயங்கரமாக கத்துறான். சரி இப்போ அடுத்த பட்டனை ப்ரெஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கார்ட்டு அழுத்தினாலாம் அந்த பட்டனுக்கு பக்கத்தில் இருக்கிற பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறான். ப்ரெஸ் பண்ணதுமே பட் ஷேப்பில் ஒரு ஆப்ஜெக்ட் மாதிரி வந்து அவனோட ஃபேஸ்லேயே ஏதோ ஒரு வினோதமான கேஸ் அடிச்சு விட்டுறது. பல மணி நேரங்களா கடந்துட்டு இருக்கு. இவன் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இந்த ரூம் ஃபுல்லா வர வச்சிருக்கான். ஒவ்வொரு பட்டனா ப்ரெஸ் பண்ணி இவ்வளோ ஆப்ஜெக்ட்ஸையும் அவன் வந்து வர வச்சிருக்கான். ஒரு பொழுதுபோக்காக்கி பாலெல்லாம் தூக்கி போட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த பால் ஒரு பட்டனில் ப்ரெஸ் ஆகி அதுலேருந்து அவனுக்கு சூஷி வருது. ஆஹா இது நம்ம பசியில் இருக்கோன்னு தெரிஞ்சு யாரோ தான் சென்ட் பண்ணியிருக்காங்க, எப்பா ரொம்ப நன்றிட்டா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு சோயா சாஸ் வைக்க மறந்துட்டீங்களே அப்படின்னு சொல்லிட்டு இவன் மேலே பார்த்துக்கிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கிறான். இதுக்கு சோயா சாஸ் எங்கேயா அப்படிங்கிற மாதிரி. ஆனால் அங்கே தான் யாருமே இல்லையே, எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. சரி திருப்பி நம்ம இந்த பட்டனவே வேணால் ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம், சோயா சாஸ் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூஷி தர அந்த பட்டனையே ப்ரெஸ் பண்ணுறான். ஆனால் மறுபடியும் சூஷியாக தான் வந்து விழுந்துட்டு இருக்கு. சோயா சாஸ் அவனுக்கு வரவே இல்லை. சரி அட்லீஸ்ட் இதாவது கிடச்சிதே, பசியில் இருக்கிறவனுக்கு இதையாவது திம்போம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சூஷி அவனுக்கு எவ்வளோ தேவையோ அது எல்லாத்தையும் வரவழைச்சிட்டு அது எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு இருக்கிறான். கடைசியாக 1-2 மட்டும் வச்சுக்கிட்டு சரி இப்போ ஒரு டைம் வேணால் ட்ரை பண்ணி பார்ப்போமா, ஒருவேளை அந்த சோயா சாஸ் வந்துருச்சுன்னா அப்படின்னு பட்டனை ப்ரெஸ் பண்ணுறான். அவன் நினச்ச மாதிரியே சோயா சாஸ் பாட்டிலோட வருது. பாவீங்களா இப்போ இந்த பாட்டிலை கொடுத்து அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்ட அந்த பாட்டிலை வந்து தூக்கி போடுறான். இந்த இடத்துல தான் வெளியில் போகிறதுக்கு வழி இல்லையே, அதனால அது ஏதோ ஒரு பட்டனில் ப்ரெஸ் ஆகி 3D கிளாஸஸ் வந்து அவனுக்கு வருது. சரி இதை போட்டுட்டு சின்ன பிள்ளை மாதிரி விளையாட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி அவன் அந்த கிளாஸை வந்து போட்டுக்கிறான். அப்படி போட்டுக்கிட்டதுமே நடுவில் ஒரு பேபி ஏஞ்சல் வந்து நின்றுட்டு ஏதோ ஒரு பக்கமாக டேரக்ஷனை வந்து காமிக்குது. இதை பார்த்தது அவனுக்கு செம சந்தோஷமாகிறது. நான் வெளில போகிறதுக்கான வழி கிடைச்சிருச்சுடா, அந்த பட்டன் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து இதை ஒரு க்ளூவாக நினச்சிக்கிட்டு அந்த பட்டனை போய் ப்ரெஸ் பண்ணுறான். எக்ஸைட் ஆகி நின்றுட்டு இருக்கும்போது பார்த்தா அந்த ரூம்ல எரிஞ்சிட்டு இருந்த லைட் ஆஃப் ஆகி கவுண்ட் டவுன் ஸ்டார்ட் ஆகுது. ஐயோ என்னடா நடக்க போகுது அப்படின்னு பார்த்தா பெரிய பட் சைஸ்ல இருக்கிற ஒரு டிவைஸ் வந்துட்டு அவங்க ரூம் ஃபுல்லா கேஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருது. அடைச்ச அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ணா அவனுக்கு மாங்கா சீரீஸ் வந்து வருது. சரி இதை வந்து படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 5 எடிஷன்ஸ் வந்து படிச்சிடறான். இப்போ அடுத்ததான் அவனுக்கு 6th எடிஷன் வேணும். அதனால அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா அது 7th எடிஷனை போடுது. ஐய இது இல்லையா 6th அப்படின்ற மாதிரி அவன் வந்து பார்த்துட்டு இருக்கான். ஆனால் 6th வரல.
திருப்பி ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணுறான். 8, 9 மற்றதெல்லாம் வருது. ஆனால் 6th எடிஷன் மட்டும் வரவே மாட்டேங்குது. என்னய்யா இது, ஒரு புக்கையாவது படிக்கலான்னு பார்த்தா இப்படி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து ரேண்டமாக ஒரு பட்டனை வந்து இப்போ ப்ரெஸ் பண்ணுறான். அப்படி ப்ரெஸ் பண்ணதுமே அவனுக்கு செம சர்ப்ரைஸான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கான ஒரு டோர் அந்த இடத்துல வந்து தெரியுது. அதை பார்த்ததுமே அவனுக்கு செம சந்தோஷமாகிறது. எக்ஸைட்மெண்ட்டில் பயங்கரமாக குதிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அதுக்கப்புறமா தான் யோசிக்கிறான், ஐயோ எந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்ற மாதிரி. கீழேயே அத்தனை பட்டன்ஸ் இருக்குது. இதில் வந்து எதை ப்ரெஸ் பண்ணோம் அப்படிங்கிறது அவனுக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. சரி ஒன்றா ட்ரை பண்ணலாம் அப்படின்னு ஃபர்ஸ்ட் ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறான். அப்படி ப்ரெஸ் பண்ணால் ஆப்பிரிக்கனை சேர்ந்த ஒரு பழங்குடியினர் இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி உட்காந்துருக்கான். ரெண்டாவதா ப்ரெஸ் பண்ணா அவன் தலையில வந்து தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு. சரி மூணாவதா இதை ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு ப்ரெஸ் பண்ணதுமே அவனுக்கு செம சந்தோஷம். அந்த டோர் வந்து ஓப்பன் ஆகிருது. சரி இந்த டோர் தான் நம்ம வெளியில போறதுக்கான டோர் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்றான், இங்கேருந்து வேகமா அந்த டோர் கிட்ட ஓடி போறான். அவன் போறதுக்குள்ளே அந்த டோர் மறுபடியும் க்ளோஸ் ஆகிருது. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு அவன் மறுபடியும் ட்ரை பண்றான். அவன் அங்க போறதுக்குள்ளே க்ளோஸ் ஆகிருது. இப்பதான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான், இந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தா மட்டும்தான் இந்த டோர் ஓப்பன்லேயே இருக்கும் அப்படிங்கிறத. பட்டனுக்கும் அந்த டோருக்கும் டிஸ்டன்ஸும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. இந்த பட்டனை எப்படியாவது ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இங்கேருந்து நம்ம அங்கே ஓடி ஆகணும். இதுக்கு நம்ம என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து பயங்கரமான மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இருக்கிறான். அவனோட காலை வச்சுட்டு எவ்வளோ டிஸ்டன்ஸ் வருது அப்படின்னு ஃபர்ஸ்ட் வந்து அளந்து பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் ஒரு பேட் மாதிரி இருக்குது, அதை வச்சு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கேருந்து ஓடுறதுக்கு கால்குலேட் பண்ணுறான். ஆனால் அது செட் ஆகலை. இருந்து அவன் ஓடி போகிற டைமிங் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகலை. அதனால இந்த பிளானும் வந்து ஊதிக்குது. அடுத்து என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான்னா, ஒரு ஜம்பிங் ரோப் இருக்குது, அதை வச்சுக்கிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஓடலாம் அப்படின்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் இதுவும் வந்து செட் ஆகலை. இது மாதிரி என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான், எதுவும் செட் ஆக மாட்டேங்குது. அப்புறம் அந்த கார்ட் இருக்கும்ல, சரி இதில் வந்து புஷ் பண்ணிக்கிட்டே இங்கேருந்து வேகமாக வந்து டோர் க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே வரதுக்கு ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு வரதுக்கு முயற்சி பண்ணுறான். ஆனால் இதுவும் செட் ஆகலை. இவனுக்கு இப்போ தேவை அந்த பட்டன் வந்து ஆன்லேயே இருக்கணும். இந்த பட்டன் ஆன்லேயே இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், பேசாமல் இதுக்கு மேலே ஏதாவது ஒரு வெயிட் வைக்கலாம். அப்படி வெயிட் வச்சா அந்த பட்டன் வந்து ப்ரெஸ்லேயே இருந்தது அப்படின்னா நம்ம ஈஸியாக உள்ளே போயிட முடியும். அதனால அந்த பெரிய வேஸ் ஒன்று இருந்ததுல அதை தூக்கி அதுக்கு மேலே வைக்கிறான். ஆனால் இதில் வெயிட் பத்தலை. அப்போ தான் அவனுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது. இதில் வந்து நிறைய தண்ணி போட்டுட்டோம் அப்படின்னா அது வெயிட் ஆயிரும், ஃபுல் ஆயிரும். அதை அதுக்கு மேலே வச்சுட்டு அந்த டோர் ஓப்பன் ஆனோட நம்ம போயிடலான்னு பிளானை போடுறான். இப்போ அந்த தண்ணி வர பட்டனை அமுக்கிட்டு தண்ணி அதுக்குள்ளே நிரப்பலான்னு பார்க்குறான். ஆனால் அவன் மேலே தவிர எங்கேயுமே தண்ணி வந்து போக மாட்டேங்குது. சரி கையை வச்சு எப்படியாவது அதை நிரப்பிடலாம் அப்படின்னு வந்து ட்ரை பண்ணுறான். ஆனால் அவனோட தலையில மட்டும்தான் அந்த தண்ணி விழுகுது. ஒரு சொட்டு கூட அந்த பானைக்குள்ளே போகலை. அப்புறம் என்ன ஐடியா பண்ணுறான்னா, பேசாமல் சூஷியை வச்சு இதை ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபில் பண்ணிடுறான். ஆனால் அது செம வெயிட் ஆயிடுது. அதுக்கு மேலே அவனால் அதை 1 இன்ச் கூட நகர்த்த முடியல. சரி இப்போ என்னடா பண்ணுறது, இந்த சூஷியை ஃபுல்லாக வெளில எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கையை விடுறான். அதனால் அதுக்குள்ளே கையும் விட முடியல. அப்புறம் என்ன, நிறைய சாப்ஸ்டிக்ஸ் இருக்கே, அதை வச்சு மறுபடியும் அந்த சூஷியை ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டு இருக்கிறான். இந்த சூஷி எல்லாத்தையும் கொஞ்சமாவது வெளியில் எடுத்தாதான் இதை அவனால் நகர்த்த கூட முடியும். இப்போ ஓரளவுக்கு எல்லாத்தையுமே அதுக்குள்ள இருந்து வெளியில எடுத்துடுறான். அப்பா இதுக்கே பெண்டு கலண்டுருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு, சரி இப்போ நம்ம இந்த பானையை வந்து அங்கே தூக்கிட்டு போயிட்டு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை தூக்கிட்டு போயிட்டு அந்த பட்டன் பக்கத்தில் வச்சிடுறான். இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பானையை தூக்கிட்டு வந்து பக்கத்தில் வச்சதுக்கு அப்புறமா தான் அவனுக்கு தோணுது, எந்த பட்டன்னு அது கரெக்டாக தெரியலையே அப்படின்னு. ஐயோ திருப்பி முதல்ல இருந்து அமுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ரேண்டமாக ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறான். அப்படி ப்ரெஸ் பண்ணதுமே அந்த ஆப்பிரிக்கன் பழங்குடியினர் இருக்கான்ல, அவன் வந்து அந்த இடத்துல இந்த பக்கத்துல இருந்து அந்த பக்கம் வந்து இப்போ வந்துட்டு இருக்கான். அப்படி வரும்போது அவனோட கால் வர இடத்துல தான் இந்த பானை இருந்திருக்கும். அதனால அவனோட கால் பட்டு அது வந்து 2ஆக உடஞ்சு போயிடுது. என்ன இருந்த ஒரே ஒரு ஆப்ஷனையும் அவன் காலி பண்ணிட்டான். இதுக்கு மேலே நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. பயங்கரமாக கத்திக்கிட்டு இருக்கிறான். அப்படி கத்திட்டு சரி இந்த சூஷியை வச்சே இந்த பட்டனை வந்து அமுக்க முடியுதான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனில் ஃபுல்லாக இந்த சூஷியை போட்டு கவர் பண்ணிட்டு இருக்கிறான். என்னதான் அவன் பண்ணாலும் சரி ஒரு நிமிஷம் தான், அதுக்கு மேலே மறுபடியும் அந்த பட்டன் வந்து நார்மல் பொசிஷனுக்கே வந்துடுது. என்னங்கடா இது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், ஒரு டேப்பை வச்சு அந்த பட்டனை வந்து க்ளோஸ் பண்ணுறான். அப்படி க்ளோஸ் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே வந்து ஒரு போர்டையும் வைக்கிறான். சரி இப்படியே வச்சுருந்தா ஹோல்ட் பண்ணியிருந்தா அது பட்டன் வந்து ப்ரெஸ்ஸில் இருக்கும்னு ட்ரை பண்ணுறான். ஆனால் என்ன பண்ணாலும் சரி வரல. இவனுக்கு அடிப்பட்டது தான் மிச்சம். அதனால ஒரு பெயின் கில்லர் டேப்லெட்டை வாங்கி போட்டுக்கிட்டு அவனுக்கு முதல்ல உடம்புல அடிப்பட்ட காயங்களை சரி பண்ணுறான். இதுக்கு மேலே முடியலப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிறான். சரி இப்போ வந்து பல்லு விளக்கணும், அதனால வந்து ப்ரெஷ்ஷை வரவழைச்சு தண்ணிக்காக வந்து ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறான். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது தான் அந்த இடத்துல வந்து ஒரு ரோப் இருக்கிறது அவனுக்கு தெரிய வருது. இந்த ரோப்பை பார்த்ததுமே பைபிளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குது. ஏன்னா இதை வச்சு நம்ம கண்டிப்பாக ஒரு ஐடியா பண்ணலாம் அப்படின்னு ஒரு நல்ல ஐடியா பண்ணுறான். பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது க்ளோஸ் ஆகிறதுக்குள்ளே இந்த ரோப்பை வச்சே நம்ம ஸ்விங் பண்ணிக்கிட்டே அந்த பக்கம் ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் வந்து ஐடியா பண்ணுறான். இதை பார்த்துட்டு சரி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அவன் நினச்ச மாதிரி அந்த ரோப் மூலியமாக அந்த ரூம்குள்ளே போயிடுறான். அப்படி போன பயப்பிள்ளைக்கு தான் ஒரு பயங்கரமான ஷாக்கிங் காத்திருக்கு.
என்னடான்னு பார்த்தா அதுக்குள்ளார ஒரு டோர் இருக்கு. அந்த டோர் ஓப்பன் பண்ண பார்க்குறான், ஓப்பன் பண்ண முடியல. என்னன்னு பார்த்தா அந்த ரூமுக்கு ஒரு கீ வேணும். அதில் வந்து சாவி இருந்தால் தான் இந்த கதவை திறக்க முடியும். ஐயையோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரூம் டோர் க்ளோஸ் ஆகுறதுக்குள்ள அவன் நல்ல வேலையா ஜஸ்ட் மிஸ்ல வெளியில வந்துடுறான். ஏன்னா எங்கேயாவது இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்கு, அங்கே மட்டும் உள்ள மாட்டிக்கிட்டான், அவ்வளோதான், ஒன்றுமே பண்ண முடியாது, அவனோட கதையே முடிஞ்சிரும். கோவப்பட்டு வெளியில வந்துட்டு செவுத்துல ஒரு அடி உதைக்கிறான். அப்படி உதைச்சதுமே அந்த இடத்துல ஒரு கீ வந்து வருது. இந்த சாவியை பார்த்ததுமே அப்படின்னா இதுதான் அந்த சாவியா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுக்கிறதுக்காக வந்து ட்ரை பண்றான். ஆனா அது மறுபடியும் வந்து மறைஞ்சு போயிருது. பிள்ளைக்கு மறுபடியும் எந்த பட்டன் அப்படிங்கிறது இந்த இடத்துல கரெக்டா தெரியல. இப்ப இன்னொரு வேணா இவ கரெக்டா பண்ணி ஆகணும். அந்த டோரும் வந்து ஓப்பன்லயே இருக்கணும். இந்த கீ எடுத்துட்டு போயிட்டு அந்த டோரை அவன் கரெக்டா ஓப்பன் பண்ணிடணும். இப்ப எந்த பக்கத்துல இருந்து வந்தோம், எப்படி நம்ம கிக் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணிட்டு ஒரு குத்து மதிப்பா சரி இந்த இடத்துல வந்து நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவன் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்றான். அப்படி ப்ரெஸ் பண்ணதுமே அந்த செவுத்துக்குள்ள இருந்து நாய் வந்து பயங்கரமா குறைக்க ஆரம்பிக்குது. விஷயத்துல அவனுக்கு பக்குன்னு ஆயிடுது. ஐயோ எப்பா அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் வந்து கொஞ்சம் அமைதியா இருக்கான். சரி பக்கத்துல இருக்கிற பட்டனை ப்ரெஸ் பண்ணலான்னு பண்ணா அப்பயும் இந்த நாய் தான் வந்து பயங்கரமா கத்திக்கிட்டு கிடக்குது. அதுக்கப்புறம் ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்றான். கரெக்டா அந்த கீ வந்து வந்துருது. சரி இந்த பட்டன் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்துக்கிட்டே இதுல வந்து நம்ம அடையாளம் மாதிரி ஏதாவது ஒன்று ஃபிக்ஸ் பண்ணணும். அதனால அந்த பட்டனை பார்த்துக்கிட்டே ஒரு சூஷியை வந்து எடுத்துட்டு வந்து அதுக்கு மேல செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து வைக்கிறான். இதுவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணா ஆனா அது தப்பான பட்டன். ஏன்னா அதை ப்ரெஸ் பண்ணோன்னே இப்பயும் வந்து அந்த நாய் தான் வந்து வருது. அதை பார்த்ததுமே அவன் ரொம்ப பயந்து போயிடுறான். ஐயோ மறுபடியும் மிஸ் பண்ணிட்டோம், இப்போ என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறான். ஏன்னா இதே மாதிரி நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணோம்னா இந்த நாய் வேற வந்துடுது. அதனால அப்பதான் அவனுக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ரோப்பு இதை வச்சுக்கிட்டே நம்ம ஸ்விங் பண்ணிட்டு ஒரு பட்டனா ப்ரெஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரை பண்றான். நிறைய வாட்டி இந்த ரோப்ல இப்படி அப்படியே ஸ்விங் பண்ணி பிடிக்கிறதுக்கு ட்ரை பண்றான். ஆனா எதுவும் செட் ஆகல. கடைசியில் தோப்புன்னு கீழே விழுந்துடுறான். அப்பதான் அங்க ஒரு பிளங்கர் இருக்கிறத பாக்குறான். பாத்ரூம்லலாம் இதை வச்சு வந்து யூஸ் பண்ணி ட்ரைன் பண்ணுவாங்க. அந்த ஆப்ஜெக்ட் தான் இது. இதை வச்சு பார்த்ததுமே அவனுக்கு வந்து ஒரு ஐடியா வருது. சரி இதை வச்சு புஷ் பண்ணி நம்ம வந்து எப்படியாவது அதை கரெக்டாக வந்து ப்ரெஸ் பண்ண ட்ரை பண்ணலான்னு இந்த பக்கமும் அந்த பக்கமும் வந்து ட்ரை பண்ணிட்டு இருக்கிறான். இல்லையா ஃபைனலாக அந்த கீயையும் வந்து அவன் பார்த்துடுறான். டைம் நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு பிளான் பண்ணி இந்த பிளங்கரை வச்சு இந்த பக்கம் போயிட்டு புஷ் பண்ணி அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுறான். அப்படி ப்ரெஸ் பண்ணதுமே அந்த கீ வந்துடுது. அந்த பக்கமாக போயிட்டு அந்த கீயை எடுத்துக்கிறான். இப்போ இந்த டோர் வந்து ஓப்பன்லேயே இருக்கணும். அதனால வந்து அந்த டோர் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டு எப்படியோ வேகமாக போய் அந்த டோருக்குள்ளே அதை வந்து ஓப்பன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறான். சரி எப்படியோ நம்ம இங்கேருந்து வெளில போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஓப்பன் பண்ணால் அந்த டோரை திறக்க முடியல. என்னன்னு பார்த்தா இன்னொரு சர்ப்ரைஸு. மேலே ஒரு லாக் இருக்குது. அதுவும் அந்த லாக்கில் 3 நம்பர் போட்டு இது பண்ணாதான் அதை வந்து அன்லாக் பண்ண முடியும். பாவீங்களா இன்னும் எத்தனை ஆப்பிடா வைப்பீங்க, இப்போ இந்த நம்பர் லாக்குக்கு நான் எங்கே போவேன் அப்படிங்கிற மாதிரி இந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்குள்ள அவன் எப்படியோ வந்து வெளியில் வந்துடுறான். ஏன்னா இந்த இடத்துல அவன் ஸ்டக் ஆகிடக்கூடாதுல்ல, அதனால கரெக்டாக வந்து வெளியில் வந்துடுறான். இப்படியே அவன் பண்ணி அவன் உடம்புல நிறைய வலிகள் ஏற்பட்டது தான் மிச்சம். அதனால கோவத்தில் அந்த பிளங்கரை வந்து அப்படியே தூக்கி போடுறான். அது கீழே இருக்கிற ஒரு பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த ஆப்பிரிக்கன் பழங்குடியினர் வந்து மறுபடியும் அவனை கிராஸ் பண்ணி போகிறான். அப்படி வரும்போது தான் இப்போ இந்த விஷயத்தை வந்து நோட் பண்ணுறான். இவனோட தலையில தான் அந்த நம்பரே இருக்கு. பூட்டை நம்பர் லாக் பண்ணுறதுக்கான நம்பர் தான் இது. அந்த 3 நம்பரும் இவனோட நெத்தியில தான் எழுதியிருக்கும். இதை பார்த்ததுமே அதனால தான் இவன் இப்படியும் அப்படியும் குறுக்க நெருக்க ஓடிக்கிட்டு இருந்தானா. சரி எப்படியாவது இப்போ அந்த 3 நம்பரையுமே இதில் வந்து செட் பண்ணி ஆகணும். அதை ஒரே டைமில் பண்ண முடியாது. அதனால 3 டைமாக அதை போய் வந்து ட்ரை பண்ணுறான். என்ன பண்ணாலும் அந்த டோரை வந்து ஓப்பன்லேயே வச்சிருக்க முடியல. அதனால ஒவ்வொரு டைம் அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிறதுக்கு முன்னாடி அவன் வந்து எப்படியோ அந்த 3 நம்பரையுமே அதில் வந்து போட்டுடுறான். டைம் அது உள்ளே போகும்போது எப்படியோ அந்த நம்பரை போட்டியும் வந்து ஓப்பன் பண்ணிடுறான். அப்படி ஓப்பன் பண்ணதுமே அவனுக்கு செம்ம சந்தோஷமாகிறது. எப்படியோ இங்கேருந்து நம்ம தப்பிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த டோரை வந்து ஓப்பன் பண்ணுறான். அப்படி ஓப்பன் பண்ணுறதுக்குள்ளாரையே இவன் இந்த டோருக்குள்ளே வந்தால அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிருது. அப்படி க்ளோஸ் ஆனதுனால இவனால் இந்த டோரை வந்து ஃபுல்லாக ஓப்பன் பண்ண முடியல. இந்த பக்கமும் போக முடியாம அந்த பக்கமும் போக முடியாம நடுவுல அவன் மாட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்கிறான். இவனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவனுக்கு இருந்த நம்பிக்கை எல்லாமே போயிடுது. பயங்கரமா அந்த இடத்துல உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். அடைச்ச அங்கிருந்த வரைக்குமாவது ஒரு பொழுதுபோக்குக்கு நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் அதெல்லாம் இருந்தது, வச்சு விளையாடிக்கிட்டு இருந்தோம், சாப்பிட்றதுக்கு சூஷி கிடைச்சது, எல்லாமே அங்கே இருந்தது, அங்கேயாவது ஜாலியாக இருந்தோம். இப்படி இருட்டா இந்த ரூம்குள்ளே வேற வந்து உட்காந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இடத்துல உட்காந்துருக்கும் போது அவனோட தலைமுடி வந்து அசைய ஆரம்பிக்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அவன் பார்க்குறான். அந்த இடத்துல டோர் பக்கத்தில் ஒரு சின்ன கிராக் மாதிரியா இருக்கு. சரி இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை ஓப்பன் பண்ணி பார்த்தா அது வந்து ஃபேக் தான். ஜஸ்ட் அது வந்து ஒரு டோர், அதை வந்து ஓப்பன் பண்ண முடியுது. இதை பார்த்ததுமே அவனுக்கு சந்தோஷமாகிறது. எப்பா இங்கேருந்து வெளியில் போகிறதுக்கான வழி கிடச்சிருச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு அது வழியாக அவன் வேகமாக ஓட ஆரம்பிக்கிறான். இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு எப்படியோ நான் வழியை கண்டுபிடிச்சு வெளில வந்துட்டேன்டா சாமி, இதுக்கப்புறம் எப்படியாவது இங்கேருந்து ஓடிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இவனும் ரொம்ப தூரம் வந்து ஓடி வந்துட்டு இருக்கிறான். மர வழியிலையும் யாரையுமே வந்து பார்த்த மாதிரி இல்லை. இவன் மட்டும்தான் அந்த இடத்துல வந்து ஓடி வந்துகிட்டு இருக்கிறான். சரி எப்படியோ தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூம் டோர் மாதிரி இருக்கா, அதுக்குள்ளே வந்து வந்துடுறான். அப்படி அவன் வரும்போது முன்ன இருந்ததை விட அவனோட முடி வந்து கொஞ்சம் வளர்ந்துருக்கு. இதுக்கு முன்னாடி ட்ரெஸ்ல வந்து கலர் கலராக இருந்ததுல அதெல்லாம் எதுவும் இல்லை, ஃபேட் ஆயிடுச்சு.
அவன் இந்த ரூம்குள்ள வந்ததுமே அந்த ரூமோட டோரும் க்ளோஸ் ஆகிருது. அது மட்டும் இல்ல, இதுக்கு முன்னாடி அவன் வந்து ரூம்ல நூத்துக்கணக்கான குழந்தைங்க ஏஞ்சல்ஸ் இருந்ததுல, இப்ப இந்த ரூம்லயும் அதே மாதிரி நிறைய ஏஞ்சல்ஸ் இருக்கு. ஆனா அதெல்லாம் குழந்தைங்க கிடையாது. இவங்க எல்லாருமே வந்து அடல்ட்ஸ். குழந்தைங்க எல்லாரும் எப்படி கொஞ்ச நேரம் அந்த செவுத்துல இருந்துட்டு உள்ள போனாங்களோ, அதே மாதிரி இந்த அடல்ட்ஸும் வந்து செவுத்துக்குள்ள போயிடுறாங்க. இங்கேயும் அவங்க போறதுக்கு முன்னாடி நிறைய பட்டன்ஸ் இருக்கு. இங்க என்ன ஃபேஸ் வருதுன்னா பிராக்டிஸ் அப்படிங்கிற ஃபேஸ் தான். இதே டைம்ல மெக்சிகோல ஒரு சின்ன சிட்டியை வந்து காமிக்கிறாங்க. இங்க வந்து ஆண்டனியோட ஃபேமிலி அப்பா எஸ்கார்ட் மேனை நினைச்சு ரொம்பவே வருத்தத்துல இருக்காங்க. ஏன்னா இவர் வந்து ஒரு ரெஸ்லர். இவரு கூட இப்ப போட்டி போட போற அந்த ஆள் வந்துட்டு ரொம்பவே சின்ன பையன். இவருக்கோ கொஞ்சம் வயசாயிருச்சுல, அதனால அவங்க ஒய்ஃப் வந்துட்டு ரொம்பவே கவலைப்படுறாங்க. ஆனா அவரோட அப்பா என்ன சொல்றாருன்னா, இதுல வந்து வயசெல்லாம் முக்கியம் கிடையாது, எக்ஸ்பீரியன்ஸ் தான் முக்கியம். அவனுக்கு நல்ல திறமை இருந்ததுன்னா அவன் ஜெயிக்க போறான், அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லிட்டு இருக்காரு. ரெஸ்லரோட பொண்ணு, இவளோட பேரு கரண். இவ ஒரு சிஸ்டரா இருப்பா. இவளோட வேன்ல வந்து இவரை வந்து கூட்டிட்டு போயிட்டு அந்த ரிங் நடக்கிற இடத்துல வந்து விட்டுட்டு இருக்கா. இவர் அங்க வந்ததுமே அவரோட காஸ்டியூம்ஸ் எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு ரெடியாக ஆரம்பிக்கிறாரு. இதே டைம்ல ஸ்கூல்ல காமிக்கிறாங்க. ஸ்கூல்ல இவரோட பையனான ஆண்டனியோ, இவனை வந்து எல்லாருமே வந்து வம்பிழுத்துட்டு இருக்காங்க. உங்க அப்பா ஒரு வயசானவர், எப்படி இந்த போட்டியில அவர் தோத்துருவாரு, நீ ஒரு தோத்தாங்குழியோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் ஒரு பக்கம் போட்டிக்கு வந்து ரெடி ஆயிட்டு இருக்கிறாரு. கார்ல இப்ப வந்து ஆண்டனியோவை கூப்பிடுறதுக்காக இவ வந்து ஸ்கூலுக்கு வந்திருப்பா. கரெக்டா மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி இவங்களோட தாத்தாவையும் ஆண்டனியோவையும் கூட்டிக்கிட்டு அந்த போட்டி நடக்கிற இடத்துக்கு வந்துடுறாங்க. இதுக்கப்புறம் இந்த சிஸ்டரால இங்கே இருக்க முடியாது. அதனால அவ வந்து இவங்களை டிராப் பண்ணிட்டு கிளம்பிடுறா. இவங்க 2 பேரும் எப்படியோ அங்க போயிட்டு உட்காந்துடுறாங்க. ஒரு வழியா இந்த காம்படிஷனும் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அப்ப அங்க இருக்கிற ரிங் மாஸ்டர் வந்து என்ன சொல்றாருன்னா, இப்போ 2 டீம் வந்து போட்டி போட போறாங்க. அதுல ஃபர்ஸ்ட் நார்தர்ன் டஃப் ஒன்ஸ் டீம்ல ஜோவோ, அதுக்கப்புறம் சூப்பர் டீமன், இவங்க 2 பேரும் வந்து ஒரு டீம். அதே மாதிரி நம்ம எஸ்கார்ட் மேன் கூட பார்ட்னரா வந்து சில்வர் ஈகிள் இருக்காரு. இவங்க டீம் பேரு கிஸ்னியலாட். இந்த 2 டீமோட அவங்களோட பார்ட்னர்ஸை வந்து இந்த ரிங்குள்ள இறக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சில்வர் ஈகிள் தான் வந்து சண்டை போடுறதுக்கு தயாராகிறாரு. சில்வர் ஈகிள் மட்டும் தான் வந்து தனியா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கிறாரு. அவங்க 2 பேரும் டீமா சண்டை போடுறதுனால இவரால் வந்து கொஞ்சம் சமாளிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கு. சரி நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த எஸ்கார்ட் மேன் வந்து அவன் கூப்பிடுறான். ஆனா அவன் வந்து உள்ள இறங்குற மாதிரி இல்லை. ஆனா இவனுக்கு வந்து அவங்க 2 பேரையும் எப்படி வந்து அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி கொடுத்து ட்ரிக் வந்து சொல்லி கொடுக்குறான். ஃபாலோ பண்ணி எப்படியும் ஓரளவுக்கு அவனை அவங்க 2 பேரையுமே வந்து சமாளிக்கிறான். இதுக்கு மேல வந்து திடீர்னு பார்த்தா நம்ம எஸ்கார்ட் மேனுக்கு ஏதோ ஒரு பவர் வந்த மாதிரி இருக்கு. அதனால ரிங்குக்குள்ள இறங்கி ஒரு சேரை வச்சு அவங்கள வந்து அடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆப்போசிட் டீமான அந்த நாதன் டஃப் ஒன்ஸை அடிச்சு துவம்சம் பண்றாரு. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு மிஸ்டீரியஸான ரூம்ல இருந்து இந்த மனுஷன் அமுக்கிற பட்டன்னால தான் அவங்க 2 பேருமே அவர் வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிடுறாரு. இது எப்படி நடந்ததுன்னு அவருக்கே வந்து ஒன்றும் புரியல. திடீர்னு இவங்க 2 பேரையும் அடிச்சாரு அப்படின்னு பார்த்தா இந்த ஒரு மிஸ்டீரியஸான ரூம்ல இருந்து இந்த மனுஷன் அமைக்கிற பட்டன்னால தான். இவனுக்கு இந்த ரூம்ல எந்த சேஞ்சஸுமே தெரியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரூம்ல வந்து ஒவ்வொரு பட்டன் நமக்கு ஏதோ ஒரு வித்தியாசம் தெரிஞ்சுட்டே இருக்கும்ல. இப்போ வந்து இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணி பார்க்குறான். சேம் பட்டனை அவன் ப்ரெஸ் பண்ண இப்போ இவர் இந்த எஸ்கார்ட் மேன் வந்துட்டு அங்கே இருக்கிற எல்லாரையுமே அடிக்கிறாரு. சில்வர் ஈகிள், அப்புறம் ரெஃப்ரி, அந்த பெல்லு, அவனோட பையனான ஆண்டனியோ எல்லாரையும் அடிக்கிறாரு. இவனுக்கு இந்த ரூம்ல எந்த சேஞ்சஸுமே தெரியாததுனால சரி வேற பட்டன் அமுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து ஒரு பட்டனை அமுக்குறான். பட்டனை ப்ரெஸ் பண்ணோன்னே லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஒரு கான்செப்ட் நடந்துட்டு இருக்கும். மெட்டல் பேண்டை சேர்ந்த ஒருத்தவன் நெருப்பால வந்து ஃபயர் பண்ணிக்கிட்டு இருக்கிறான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இன்னொரு பட்டனை வந்து இப்போ ப்ரெஸ் பண்றான். அப்படி ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ரஷ்யன் மெஜிஷியன், இவன் வந்து இப்போ வந்து அசிஸ்டண்ட்டை மறைய வைக்கணும். ஆனா அவன் வந்து மறைஞ்சே போயிருக்க மாட்டான். அதுல நம்மளால ஒவ்வொரு பட்டனா அமுக்க இங்க உலகத்துல வந்து அங்கங்க ஏதோ வித்தியாசம் நடக்குது. இன்னொரு பட்டனை அமுக்குறான். சைனால வந்து இவன் நாய் வளர்த்துட்டு இருப்பான். இவனோட நாய்கள் எல்லாமே வந்து அவனை சுத்தி குறைக்க ஆரம்பிக்குது. இவனுக்கு இங்க ஒரு சேஞ்சஸுமே தெரியல. அடைச்சா இப்ப நம்ம என்னதான் பண்றது அப்படின்னு சொல்லிட்டு இங்க வந்து சுத்தி பாக்குறான். அப்பதான் அவனுக்கு ஒரு விஷயம் வந்து தெரிய வருது. என்னன்னா இதுக்கு முன்னாடி இருந்த ரூம்ல வந்து சீலிங் எதுவுமே கிடையாது. ஆனா இந்த ரூம்ல ஏதோ ஒரு வெளிச்சம் தெரியுது. அவன் பார்க்கும்போதே ஏதோ ஒரு ஏஞ்சல் வந்து பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. அப்பதான் இவனுக்கு வந்து ஒரு புது ஐடியா கிடைக்குது. ஸோ இந்த பட்டன்ஸை வந்து ப்ரெஸ் பண்ணுறதுனால நமக்கு எதுவும் கிடைக்க போகிறதில்ல. இது எல்லாத்தையும் ஒரு ஏணி மாதிரி யூஸ் பண்ணி இந்த பட்டனை பிடிச்சிக்கிட்டே நம்ம மேலே ஏறணும் அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்கிறான். ஏன் அவங்க இருக்கிற ஒவ்வொரு பட்டனையும் அழுத்தி அழுத்தி அவன் மேலே ஏற இங்கே பூமியில் வந்து நிறைய மாற்றங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ண இங்கே ஒவ்வொரு டிஃப்ரென்ஸ் நடக்க ஆரம்பிக்குது. பெண் கோயின் திடீர்னு உள்ளே போயிடுது. ஃப்ளவர்ஸ் வந்து தானாகவே வந்து மலருது. யானை எல்லாம் செத்து போயிடுது. இது மாதிரி நிறைய விஷயங்கள் இவன் ஒவ்வொரு பட்டனையும் அழுத்த பூமியில் வந்து மாறிக்கிட்டே இருக்கு. என்ன நடக்குதுன்னே தெரியாமல் அங்கே இருக்கிற எல்லாமே வந்து மாறுது. இவன் ஒவ்வொரு பட்டனையும் ப்ரெஸ் பண்ண மனிதர்களுக்கு மட்டும் இல்லை, அங்கே இருக்கிற இயற்கை, அதுக்கப்புறம் மிருகங்கள், ஏன் மூணில் இருக்கிற மனுஷங்களுக்கு கூட எல்லாமே வந்து மாற்றமாகுது. கஷ்டப்பட்டு ஒவ்வொரு பட்டனா ப்ரெஸ் பண்ணி அவன் வந்து மேலே ஏறிட்டு இருக்கான். அவன் மேலே ஏற இவனுக்கும் வந்து கொஞ்சம் வயசாக ஆரம்பிக்குது. முடியெல்லாம் பெருசா வந்து வளர ஆரம்பிக்குது. இப்போ அவன் டாப்புக்கு வந்ததுக்கு அப்புறமா எப்படியாவது அதை பிடிச்சி வெளில போயிடலாம் அப்படின்னு ட்ரை பண்றான். ஆனா அவனால அங்கிருந்து வெளியில போக முடியல.
செவுத்த பிடிக்க முடியாம இவன் வந்து கீழ அப்படியே விழ ஆரம்பிக்கிறான். அவன சுத்தி நெறைய ரெக்கைகளும் பறக்க ஆரம்பிக்குது. இப்பதான் இவன் ஒரு விஷயத்த வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றான். என்னன்னா, இதுக்கு முன்னாடி இவன் இருந்த ரூம்ஸ் எல்லாத்துலயும் இவன் வந்து கத்துக்கிட்டத வச்சு ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறான். இவன் தான் வந்து கடவுள் அப்படிங்கிறத. மனித இனமே எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத இவன் தான் வந்து டிசைட் பண்ணணும். அதுவும் அவன் ரேண்டமா அமுக்குற பட்டன வச்சு. இது மாதிரி அவன் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் இந்த டைம்ல அவனை சுத்தி நிறைய ரெக்கைகள் வந்து இவன் வேற ஒரு போர்ட்டல் வழியா இன்னொரு ரூமுக்கு வரான். இதுதான் இங்க இருக்கிற கடைசி ரூம். அதே மாதிரி ஒரே ஒரு ரூம் தான். ஆனா இந்த ரூம்ல ஃபுல்லாவே நிறைய கான்டினென்ட்ஸ் இருக்கு. இந்த இடத்துல செவுத்துல ஒரு பெரிய சைஸ் பட்டன் வந்து இருக்கு. இந்த பட்டன் அவன் பிரஸ் பண்ணதுமே அடுத்த ஃபேஸ் ஃபியூச்சர் அப்படிங்கிற மாதிரி வருது. இதுக்கு முன்னாடி குழந்தை பருவம், அதுக்கப்புறம் அடல்ட்ஸ், இப்போ ஃபியூச்சரை நோக்கி போய்கிட்டு இருக்கான். இந்த படத்தோட கதை முடியுது. இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்னு என்னோட கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வேற ஏதாவது படத்தை பத்தியோ சீரிஸ் பத்தியோ நான் பேசணும்னு நினைச்சாலும் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல பண்ணுங்க. இதுல டாடா பாய் ஃப்ரம் உங்கள் தமிழ் பொண்ணு.